நீங்க என்கிட்ட இப்பெல்லாம் ஒழுங்கா பேசி ரொம்ப நாள் ஆகுதுப்பா. உங்கள்கிட்ட வந்துட்டு எனக்கு ஏதோ ஒரு மாற்றம் தெரியற மாதிரி இருக்கு. ஏன்னு எனக்கு தெரியல. அந்த புதுசா வந்திருக்காருல, அவர் வந்ததுல இருந்து உங்க நடவடிக்கைகள் எதுவுமே எனக்கு பிடிக்கல. ஏன் இப்படி இருக்கீங்க? தீபாவளியிலுமே நான் நிறைய பார்த்தேன். எனக்கு ஏதோ வந்துட்டு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும்னு எடுத்து கொடுத்துருக்கீங்க. ஆனா புதுசா வந்தவருக்கு பிரம்மாண்டமா ஸ்வீட்டு, அவருக்கு என்னென்ன பிடிக்கும்னு தேடி தேடி போய் அலைஞ்சு வாங்கியிருந்திருப்பீங்க போல. சோமு, நீ வந்துட்டு ஏதோ தப்பா நினைச்சிட்டு இருக்க. அப்பா உண்மையிலே எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு உனக்கு தெரியாத? என்னப்பா இப்படி சொல்லிட்ட? நீ கேட்டது எல்லாம் எப்பப்பா நான் வாங்கி தராம இருக்கேன்? நான் எப்படிப்பா ஆரம்பிச்சேன் பார்த்து உனக்கு எப்ப வாங்கி தந்தேன்? அப்படிலாம் கிடையாது. பெரியவருக்கு எப்படி எடுத்தனோ அதே மாதிரிதான் உனக்கும் நான் எடுத்தேன். நான் இதுல வந்துட்டு வேற்றுமெல்லாம் பார்க்கல. என்னப்பா இப்ப பொய்யும் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்களா? நல்லாவே தெரிஞ்சிச்சு. அவருக்கு தான் நல்லா வந்துட்டு ராஜா பகூத் மாதிரி வந்து எடுத்து கொடுத்துருக்கீங்க. ஆனா எனக்கு சாதாரண துணி. எப்போதுமே எந்த வருஷமும் நீங்க இப்படி பண்ணதே கிடையாது. இந்த வருஷம் ஏன் இப்படி பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல. அந்த காரணத்தை என்ன சொன்னா கூட நான் ஏத்துப்பேன். ஆனா இப்படி மறைக்கிறீங்க பாத்தீங்களா, நான் அப்படி பண்ணவே இல்லைன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரிலாம் பொய் சொல்லாதீங்கப்பா. மறைக்கிறனாலும் சொல்லிருங்க, எனக்கு கஷ்டமா இருக்கு. ஐயோ சோமு, நான் உனக்கு என்னன்னு சொல்லி நான் புரிய வைக்கிறது? நான் பொய்யும் சொல்லலை, எதையும் மறைக்கலாம் இல்லப்பா. இது பெரியவங்க விஷயம். உனக்கு வந்துட்டு எப்படி சொல்லி நான் புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலப்பா. எனக்கு புரியல. எல்லா விஷயத்துமே என்கிட்ட சொல்ற நீங்க, இதுல என்ன பெரிய விஷயம்னு சொல்லிட்டு மறைக்கிறீங்க? அப்படி என்ன நடந்தது? ஐயோ சோமு, புரிஞ்சுக்கப்பா. இதெல்லாம் வந்துட்டு சொல்லிட்டு இருக்க முடியாது. இது வந்துட்டு என்னோட கஷ்டம், என்னோட போகட்டும். இதெல்லாம் நீ தெரிஞ்சுக்க கூடாதுப்பா. நான் தான் சொல்றேன்ல, வா முதல்ல நம்ம வீட்டுக்கு கிளம்புவோம். நீ இப்படியே தான் கேள்வி கேட்டுட்டே இருப்ப இப்படியே விட்டு இருந்தா. வா. நீங்க வந்துட்டு என்ன ஏதுன்னு சொல்ற வரைக்கும் நான் எங்கேயுமே நகர்றதா இல்லப்பா. நீங்க வந்துட்டு எனக்கு என்ன ஏதுன்னு சொல்லுங்க. அது என்ன பெரிய விஷயம் சொல்லுங்க. சொல்ல முடியுமா முடியாதா என்னன்னு சொல்லுங்கப்பா எனக்கு இப்பயே. ஏய் சோமு, நான் உன்கிட்ட வந்துட்டு தமிழ்ல தானே சொல்லிட்டு இருக்கேன். உனக்கு புரியுது தானே நான் என்ன சொல்றேன்னு? அப்படி இருந்து ஏன் இப்படி வந்து திமுரு பிடிச்சு கேட்டுட்டு இருக்க? உனக்கு நான் ரொம்ப செல்லம் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். என்னையவே எதிர்த்து பேசிட்டு இருக்க. ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாதா? நான் தான் இது பெரியவங்க விஷயம் உனக்குலாம் தெரியக்கூடாதுன்னு சொல்றேன்ல. அப்புறம் எதுக்குடா இப்ப உட்காந்து அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்க? இப்ப வார்த்தையால சொன்னா கேட்க மாட்ட போல. இப்ப நான் சொல்ற பேச்ச கேட்கலன்னா அடுத்து என் கைதான் பேசும். எப்படி உனக்கு வசதி? ஒழுங்கு மரியாதையே வீட்டுக்கு நட. பாத்தீங்களா பாத்தீங்களா, இப்ப நான் என்ன கேட்டுட்டேன்னு சொல்லிட்டு நீங்க இப்ப வந்து இவ்வளவு கத்துறீங்கன்னு எனக்கு தெரியல. இதுக்கு முன்னாடி நீங்க என்னைக்காவது நீ இப்படி கத்திருக்கீங்களா? இதுக்கு பதில் சொல்லுங்கப்பா. இப்ப நான் என்ன கேட்டுட்டேன்? பெரிய விஷயம் என்னன்னு தானே நான் என்ன கேட்டேன்? மிஞ்சு போனா என்ன, காசு இல்லாதனால எனக்கு வந்துட்டு இந்த துணி எடுத்தேன்னு சொல்ல போறீங்க? சொல்ல வேண்டியதானே, இதுல என்ன இருக்கு? எனக்கு தெரியாதா? இததான் நீங்க சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். சொல்ல வேண்டியதானே, இதானே உண்மை. எனக்கு தெரியும் உங்கள்ட்ட வந்துட்டு எவ்வளவு காசு இருக்கு, அதுக்கு நீங்க எவ்வளவு செலவு பண்ணிருக்கீங்க எனக்கு தெரியாதா? சொல்ல வேண்டியதானே என்கிட்ட. இதையே மறைக்கிறீங்க? இது ஏன் எனக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க நீங்க? நான் கேட்கறதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்கப்பா. நான் சொல்றதெல்லாம் சரிதானே? சோமு, சொல்றதெல்லாம் சரிதான்ப்பா. காசெல்லாம் வந்துட்டு அவருக்கு வாங்குறதுலயே முக்கால்வாசி செலவழிஞ்சு போச்சு. அதான்ப்பா வந்துட்டு அப்படி ஆயிப்போச்சு. மன்னிச்சுக்கப்பா அப்பாவை. அப்பா இப்ப கத்திட்டேன் வேற. மன்னிச்சுக்கப்பா. ஏன் உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன்னா நீ கஷ்டப்படுவேன்னு நினைச்சதான்ப்பா நான் சொல்லல. அதான்ப்பா, வேற ஒண்ணும் இல்ல. இது வந்துட்டு இந்த சின்ன வயசுலயே உனக்கு பாதிச்சிருமோன்னு சொல்லிட்டு தான்ப்பா நான் அப்ப சொல்லல. அவர் நம்ம வீட்டுக்கு வந்து விசேஷமா அதான் கொஞ்சம் நல்லா பெரிய அளவுல பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் அதிகமாவே செலவு பண்ணிட்டேப்பா. அதுல வந்துட்டு நம்மளுக்கு உள்ள செலவுங்க வந்துட்டு கொஞ்சம் இடிக்கிற மாதிரி ஆனனால கொஞ்சம் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒதுங்கி போற மாதிரி ஆயிடுச்சுப்பா. அதனாலதான்ப்பா, உனக்கு ஏதாவது பிடிக்கலன்னு சொல்லு. நான் இன்னொரு தடவை காசு வந்த உடனே நான் உன்னை கூட்டிட்டு போயிட்டு உனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி தரேன் சோமு. என்ன சரியா? எனக்கு அதெல்லாம் வேணாப்பா. உள்ளதை உள்ளபடி என்கிட்ட நீங்க வந்துட்டு சொல்லுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் எதுவுமே நினைச்சுக்க மாட்டேன். என்னை எந்த விதத்துலயும் அது பாதிக்காது. இந்த மாதிரி மறைக்கிறதோ கத்துறதோ மட்டும் இனிமே பண்ணாதீங்க. எனக்கு அது போதும். பண்ண மாட்டீங்க தானே? பண்ண மாட்டேன்ப்பா. சரி சரி, அப்பா நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுது. சரி சரி, மூஞ்சை வந்து இப்படி வைக்காதீங்க. நல்லா இல்ல, உங்களுக்கு வந்துட்டு செட் ஆகல. சிரிங்க பாப்போம். அப்பா சிரிங்க. நான் தான் சொல்றேன்ல, நான் வந்துட்டு எதுவும் நினைச்சுக்கலப்பா. நான் வந்துட்டு நார்மல் ஆயிட்டேன். இப்ப நீங்களும் நார்மலா ஆகுங்க. போதும் போதும். இங்க பாருங்க, நீ பாருங்க. அப்பா சிரிங்க. இவ்வளவு சொல்றேன்ல, சோமு சொல்றதை கேட்க மாட்டீங்களா? நீங்க என் மேல வந்துட்டு அக்கறை பாசம் எல்லாம் வச்சிருக்கீங்க. அதனாலதான் இப்படி பண்ணிருக்கீங்கன்னு எனக்கு புரியுது. போதுமா? சிரிங்கப்பா. இப்படி உங்களை என்னால பார்க்க முடியல. சிரிங்க பாப்போம். சோமு, இப்படிலாம் இன்னொரு தடவை பண்ணக்கூடாது. என்ன பாரு, அப்போ ஒரு நிமிஷத்துல ரொம்ப வந்துட்டு வருத்தத்துக்கு உள்ளாக்கிட்ட நீ எப்படி. சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நான் சொன்னதை
பண்ணுங்க, சிரிங்க. இப்படி இப்படி வந்துட்டு உருன்னு இருக்கிறது எனக்கு பிடிக்கலப்பா. ஆனா அப்படி இப்படி எதையாவது சொல்லி அப்பாவை வந்துட்டு எப்படியாவது மயக்கிடுறல நீ சோமு. சரி சரி, நல்ல பையனா இருக்கணும், உன்கிட்ட வந்துட்டு எல்லாம் சொல்லிட்டேன்னு எதையும் வந்து மனசுக்குள்ள போட்டு குழப்பிக்க கூடாது, சரியாப்பா? நல்லா படிக்கணும், அப்பா சொல்றத கேட்கணும், நல்ல பையனா வளர்ந்து இந்த ஊருக்கு வந்துட்டு நல்ல விஷயங்கள் நிறைய பண்ணணும், என்ன சரியா? தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் மண்டையில போட்டுக்க கூடாது, புரியுதா சோமு? நான் வந்துட்டு நம்பி சொல்லியிருக்கேன், பாத்துக்க. புரிஞ்சதப்பா. உங்க ஆசைப்படியே இந்த ஊருக்கும் சரி இந்த நாட்டுக்கும் சரி நான் ஒரு பெரிய ஒரு ஆபீசரா வந்துட்டு பல நல்ல விஷயங்களை நான் பண்றேன், ஓகேவா? சும்மா சொன்னா மட்டும் போதாது சோமு, என்ன பண்ணணும்? செய்யல செஞ்சும் காட்டணும். அதுக்கு நீங்க கவலைப்படாதீங்க. சோமு யாரு? நல்லரசோட பையன். கண்டிப்பா சொன்ன வாக்க காப்பாத்துவேன், சொன்ன செய்யல செஞ்சு காட்டுவேன். வசனம்லாம் பயங்கரமா இருக்கேப்பா. ஆஹா, பட்டைய கிளப்பு போ, இனிமே உன்னை பிடிக்க யாருமே கிடையாது. உண்மைதான், என்னை நிறுத்துறதுக்கு இந்த உலகத்துல யாரும் கிடையாது. சரி சோமு, நேரமாச்சு, நம்ம வீட்டுக்கு போவோமா? பெரியவர் வேற எங்க போனார்னு வேற தெரியல, அவருக்கு நம்ம சாப்பாடு கொடுக்கணும்ல. வா வா போலாமா, சரியா? வரியா? போலாம் போலாம். இருந்தாலும் பெரியவர் மேல உங்களுக்கு ஒரு தனி பாசம் தான். அது வந்துட்டு எனக்கு ஏதோ ஒரு விதத்துல இடிக்கிற மாதிரி இருக்குப்பா. என்னதான் இருந்தாலும் நீங்க அவருக்கு உதவி செய்யறேன்னு சொல்லிட்டு வீட்டுல கொண்டாந்து வச்சிருக்கிறது தப்பு இல்ல. ஆனா அவரை பத்தின பேக்ரவுண்ட் இது எதுவுமே நீங்க விசாரிக்காம இருக்கிறீங்க தான் எனக்கு வந்துட்டு இன்னும் புரியல. பக்கத்து வீடா? என்னதுப்பா பக்கத்து வீட்டுல போயிட்டு விசாரிக்கணும்? என்ன சோமு சொல்றேன், எனக்கு புரியல. ஐயோ, பக்கத்து வீடு இல்லப்பா, பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் சொல்லுவாங்க. சொல்ல போனா எப்படி சொல்றது, அவர் யாரு, எங்கேருந்து வந்திருக்காரு, அவர் வந்துட்டு எந்த ஊருக்காரரு, அப்படி இப்படின்னு அவரை பத்தின விஷயங்கள் எதுவுமே தெரியாம ஒருத்தரை வீட்டுல வச்சிருக்கிறது எனக்கு ஏதோ சரியா படலப்பா. சொல்லணும்னு தோணுச்சு, சொன்னேன், அவ்வளவுதான். பாத்துக்கலாம், நல்லது பண்ற நம்மளுக்கு சாமி கைய விடாதுப்பா, பாத்துக்கலாம், நல்லவராதான் இருப்பாரு. பாவம் அவரு, நான் அவரை முதல்ல பார்க்கும்போது எவ்வளவு பரிதாபத்துக்குரிய நிலைமையில இருந்தார் தெரியுமா? இப்பதான் அவர் முகத்துல நான் சிரிப்பா பாக்குறேன். அவர் முகத்துல சிரிப்பு பாக்குறது இருக்கட்டும்பா, நம்மளை கஷ்டப்படுத்தாம இருந்தா சரி, பிரச்சனையில அகைன் மாட்டாம இருந்தா போதும். எனக்கு திரும்ப பஞ்சாயத்துக்கு போயிட்டு இந்த ஆதாரத்துல திரட்டுற அளவுக்கு எனக்கு வந்துட்டு டைம் இல்லை, நான் நிறைய படிக்கணும். புரியுதாப்பா உங்களுக்கு? புரியுது புரியுது, பெரிய ஆள் மாதிரிதான் பேசுறது. ஐயோ ஐயோ.